கர்த்தர் நல்லவர். எதிர்பார்ப்போம். எல்லாரும் கூடி சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைய செய்திக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்ன செய்தி கொடுக்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவார்னு எதிர்பார்த்து வேகமாக எழுத போனாங்க. வசனம் ஆண்டவர் சொன்னார், எது அவசியமோ அதை சொல்லு. அல்லேலூயா. அவசியமானது, அவசியமானது வேதத்தில் எது எது அவசியமானது, அவசியமானதை சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும். மாதம் கடைசி வாக்குத்தத்தத்திலிருந்து செய்தி கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு அவியானவர் சொல்ல அவசியமானது எது அவசியம், எது அவசியம். ஒரு மனுஷனுக்கு தூங்குறது அவசியம், அப்படி தானே? தூங்கி தான் ஆகணும். இவ்வளவு மணி நேரம் என்ன செஞ்சாகணும்? தூங்கணும். அதே மாதிரி சாப்பிட்டணும். சாப்பிட வேண்டியது அவசியம், புரியலையா? சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாட்டா வாழவே முடியாது. தூங்கித்தான் ஆகணும். தூங்காமல் வாழ முடியாது. தூங்குறது அவசியம், சாப்பிட்றது அவசியம், ட்ரெஸ் பண்ணுவது அவசியம், படிப்பது அவசியம், இல்லையா? 4 எழுத்து படிச்சுக்கிறணும். படிக்காட்டால் எவ்வளோ எல்லோரும் ஏமாற்றுவாங்க. படிப்பது அவசியம். இப்படி எவ்வளவோ அவசியமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. மஸ்ட் அல்லது நெசசரி, மஸ்டான காரியம், அவசியமான காரியம். இந்த அவசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு எதை அவசியம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. முதலாவது வாசிப்போமாக. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். வாட் இஸ் மஸ்ட், வாட் இஸ் நெசசரி? மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே, எல்லாரும் சொல்லுங்க, எது அவசியம்? மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் நெசசரி, மஸ்ட். ஒரு கிறிஸ்தவன் யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? இந்த கீழ்ப்படிதல் என்பது முதல் பாவம். கீழ்ப்படியாமை என்பது முதல் பாவம். ஆதாம் செய்த முதல் பாவம், இந்த உலகத்தில் வந்த முதல் பாவம் கீழ்ப்படியாமை. இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னார். ஆதாம் கீழ்ப்படியவில்லை. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கீழ்ப்படியாததினால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம். கீழ்ப்படிய வேண்டும். யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஒரு மாணவரா ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்குறோமா, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோமா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோமா, அந்த மேனேஜருக்கு, அந்த முதலாளிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். எஜமானுக்கு கீழ்ப்படியணும். மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. ரோமர் 13:1 மேலான அதிகாரங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. அதிகாரிகளை அவங்க செய்கிற தப்பாகவே இருக்கும், எதிர்த்து பேசக்கூடாது. ஆனால் கம்யூனிசம் என்ன சொல்லி கொடுக்குது? ஃபைட் ஃபார் ரைட், நீ போராடு. நோ, பைபிள் சொல்லுது உன் அதிகாரிக்கு கீழ்ப்படி. அல்லையா? சொல்லுங்க. உங்கள் கம்பெனிக்கு கீழ்ப்படி, முதலாளிக்கு கீழ்ப்படி, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி.
நீ ஒரு மாணவரா, உன் ஆசிரியருக்கு கீழ்ப்படி. நீ பிள்ளையா இருக்கிறியா, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி. வயசானவங்களாக இருந்தாலும் படிக்காத பெற்றோராக இருந்தாலும் பெற்றோருக்கு என்ன செய்ய? கீழ்ப்படி. அப்படித்தான் இருக்குது எபேசியர் 6:1. பிள்ளைகளே கீழ்ப்படிங்க, பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. அது ஆமாம், யார் இப்போ நியாயத்தை பார்க்குறா? இதுதான் பைபிளே சொல்லுது, நியாயம்னு சொல்லுது. அதனால் கீழ்ப்படியணும், மேலான காரியங்களுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஒவ்வொரு காரியத்திலும் மனைவியா சொந்த புருஷனுக்கு மனைவியாக இருக்கீங்களா, கல்யாணம் ஆகி மனைவி ஒரு புருஷனை கட்டியிருக்கீங்களா, அவருக்கு என்ன செய்யணும்? எல்லா ஆம்பளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டாம். அப்படி தான் இருக்குது. வாசிங்க. மனைவி எபேசியர் 5:22. மனைவிகளே சொந்த புருஷனுக்கு, எல்லா ஆம்பளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டாம். ஆனால் நம்ம மாற்றி செய்யும், எல்லா ஆம்பளைகளும் கீழ்ப்படிவாங்கன்னா சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். இட்ஸ் பைபிள். உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் அவசியமானது, மஸ்டானது, நெசசரியானது. ஒரு ஒரு மனுஷன் விசுவாசியாக இருக்கிறோமா? விசுவாசி என்றால் தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், திருவிருந்து எடுக்கிறோம். நாம் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சொல்லுங்க கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இதை தெரிஞ்சால், இதை ஒழுங்காக செய்தால் நமக்கு ஒரு குறையும் வராது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எலியா தீர்க்கதரிசி காலத்தில் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலை. அவங்க பாகாலுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அந்நிய தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சர்ச்சில் வந்து நல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க, திங்கக்கிழமை வந்துட்டால் பாகாலுக்கு கீழ்ப்படுகிறாங்க. இது பார்த்த உடனே, அதாவது வெளியே போன உடனே மற்றவங்களுக்கு கீழ்ப்படுகிறது, ஞாயிற்றுக்கிழமையானா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, பாஸ்டர் கண்டா பைபிளை கையில் எடுத்துட்டா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, மற்ற நேரம் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறது, பாகாலுக்கு. பாகால் என்பது அந்நிய தெய்வம். எப்படி பிள்ளையார், முனியாண்டி, எசக்கி அப்படி இருக்க அந்த இதுகள்லாம் மாதிரியா மாதிரிலாம் இருக்கா, அது மாதிரி ஒரு தெய்வம் தான் அவங்க அந்த காலத்தில். பாகால்ன்ற ஒரு தெய்வத்தை ரொம்ப இந்த கிரேக்கர்கள், கிரேக்கர்ன்ற சொல்றதை விட கானானியர்கள் ரொம்ப கும்பிட்ட தெய்வம். அது ஒரு பொற்று காடு, பொருளாதார கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த சாமியை கும்பிட்டா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஜனங்க பூரா அந்த பாகாலை ரொம்ப விரும்பி கும்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல, பணம் கொடுக்குற சாமின்னு அதை விரும்பி கும்பிட்றோம். இதை அறிஞ்சு தான் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:21 சொல்கிறாரு, எலியா சகல ஜனங்களையும் கூப்பிட்டு சேர்த்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலுக்கு கீழ்ப்படியுங்கள். இப்படி 2 நினைவோடு இருக்கிய, குந்தி குந்தி நடக்கிறிய, இங்கே வந்தால் வலது காலில் நிற்கிறிய, வெளியே திங்கக்கிழமையான இடது காலில் நிற்கிறிய, குந்தி குந்தி நடக்கிறிய, ஞாயிற்றுக்கிழமையான வலது காலில் நான் கர்த்தரை தான் கும்பிட்றேன்றது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க, மற்ற கிழமை பாகாலுக்கு கீழ்ப்படுகிறீங்க. இப்படி என்ன செய்கிறீர்கள்? குந்தி குந்தி நடக்கிறீர்கள். இப்படி 2 நினைவோடு இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அல்லது பாகாலுக்கு கீழ்ப்படியுங்கள். இதைத்தான் பவுல் சொல்கிறாரு. நீங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவது. பிசாசுக்கு கீழ்ப்படி, பிசாசை போய் நம்ம விற்கிற கோயிலில் போய் நின்று கும்பிடாவிட்டாலும் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டாலே அது பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுக்கு சமம்.
ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்தது போல இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். எலியா என்ன செஞ்சார்? ஜனங்களுக்கு கீழ்ப்படிய வைக்க என்ன செஞ்சார்? கோடு பாருங்க, அதே அதிகாரம் 18 அதிகாரம் 37 வசனம். எலியா, கர்த்தாவே 37 தேவரீர் இந்த ஜனங்கள் அறியும்படி, எப்படி? இந்த ஜனங்கள் நீர்தான் தெய்வம் என்று அறியும்படி என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும், என் சத்தத்தை கேட்டருளும்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போது நாம் ஜெபித்தால் நம்முடையதான ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் மாறுவார்கள். என் பிள்ளைகள் ஒன்றும் கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேங்குது, சர்ச்சுக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது, பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்குது, எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சரியில்லை, அவர் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாரு. ஒரே வழி, அவர்கிட்ட போய் மல்லு கட்டி சண்டை போடக்கூடாது. என்ன செய்யணும்? என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும். ஜெபந்தான். எலியா ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எந்த மட்டும் நீங்கள் சொல்லுங்க, குந்தி குந்தி ரெண்டு மனசோடு வாழுவீர்கள், நடப்பீர்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அல்லது மனுஷருக்கு கீழ்ப்படிங்க. யாருக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? ஆனால் எது அவசியம் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் அவசியம். கீழ்ப்படியலையா? கீழ்ப்படிய வைக்க என்ன செஞ்சாரு எலியா? ஜெபம் பண்ணினார். என்னை கேட்டருளும், ஜெபத்தை கேட்டருளும். கர்த்தாவே, நீர் ஜனங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர், திருப்புவீர், திருப்பினீர். மனசு அந்த பக்கம் போக விடாம, பாகால் பக்கம் போக விடாம, ஆண்டவரே குடி சாராய கடை பக்கம் போக விடாம, அவங்களை கணவரை திருப்பும் மனசை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை திருப்பும், மனசை திருப்பும், இருதயத்தை திருப்பும் என்று என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபித்தார், ஜெபித்தார். அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஜெபிச்சது மட்டும் இல்லை. அடுத்து 38 வசனத்தில் பாருங்கள். 39 ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது என்ன கண்டாங்க? 38 வசனத்தில் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்ததை கண்டார்கள். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததை கண்டார்கள். இதை கண்டபோது, எப்படியா வானத்திலிருந்து அக்கினி வருது? மழை தான் வரும், இது என்ன வருது? அக்கினி வர்றது. இதை கண்டபோது 39 ஜனங்கள் எல்லோரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் என்று எல்லோரும் யார் பக்கம் வந்துட்டாங்க? கர்த்தர் பக்கம் வந்துட்டாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமானார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறதுக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கணும்னா ஜெபம் பண்ணணும். அப்போ ஒரு வீட்டில் ஒரு நபர் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய வேணும்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது போல் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கணும்னா அவங்க வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ ஜெபந்தான் அவர்கள் இருதயத்தை திருப்பும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவார்கள். இதைத்தான் ஏசப்பா அப்படியே கொண்டு வந்தார். மத்தேயில என்ன சொன்னார்? 6 அதிகாரம் 24 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 பேருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், 2 பேருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்கள் 2 பேருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள், இன்னொன்று உலகத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள். உலகத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறீர்கள், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். உலகத்துக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிய கூடாது. யாராவது ஒருத்தருக்கு கீழ்ப்படியுங்கள்.
அல்லேலூயா. அப்படின்னா உலகத்துக்கே கீழ்ப்படிஞ்சிடலாமா? நோ, அது அவசியமற்றது. எது அவசியமானது? தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் மஸ்ட், அவசியமானது. 2 எஜமான்கள் இருக்கிறார்கள். ஒன்று உலகம். உலகம்னா யாரு? சாத்தான். உலகம்னா யாரு? சாத்தான். சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறதா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? சின்ன சின்ன விஷயத்தில் அப்படியே கீழ்ப்படிங்க, அப்புறம் அப்படியே நம்மளை கடவுள் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் சரியாய் கீழ்ப்படிய பழக வேண்டும். 2 எஜமான்கள். ஒன்று உலகம் என்கிற சாத்தான். நீங்கள் உலகம், மாமிசம், பிசாசு, இது 3 யார் தான்? ஒரே நபர் தான். பிசாசத்தான் அப்படி உலகம்னு சொல்லியிருக்கு. அதனாலே நாம் விளங்கி கொள்ள வேண்டும், இந்த மாமிசத்துக்கு இன்னொரு பெயர் பிசாசு. நம்முடைய முதல் எதிரியே நம்முடைய சரீரம். அதனாலே நாம் மாமிசத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது, நாம் உலகத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது, நாம் பிசாசுக்கு கீழ்ப்படியக்கூடாது. உலகம், மாமிசம், பிசா. உலகம், மாமிசம், பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே. அதுதான் அந்த பாட்டு. 3 பேர் யார் தான்? ஒரே நபர் தான். நீங்கள் பிசாசு என்றால் அப்படியே ஒரு பெரிய கண்ணோடு, ஒரு பெரிய 2 கொம்போடு, அப்படி நான் பெரிய நாக்கோடு வந்து நிற்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதே. இதுக்கு பேரும் பிசாசு தான். எது? சரீரத்துக்கு பேரும், மாமிசத்துக்கு பேரும் பிசாசு தான். ஐயோ, உலக பொருளுக்கு பேரும் பிசாசு தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இவைகளுக்கு நாம் கீழ்ப்படியவே கூடாது. 2 எஜமான்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஒன்று பிசாசு என்கிற உலகம், இன்னொன்று தேவன். யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படிவதே நம்முடைய நெசசரி, அவசியமானது. தேவனுக்கு கீழ்ப்படுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு லாபம் இல்லாமல் இருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிவது ஆதாயம், அது உடனே ரிசல்ட் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மளை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே வருவார். நம்மளை ஆபத்தில் கைவிட மாட்டார். இக்கட்டான நேரத்தில் வந்து நிற்பார். அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதனுடைய ரிசல்ட்டு. பிசாசுக்கு கீழ்ப்படிவதனால் ஆபத்தில் அவன் கைவிடுவான். இப்போதைக்கு அவன் இப்போ பிசாசை கும்பிட்றதுனால நல்ல வசதி கிடைக்கும், பணம் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும். ஆனால் ஆபத்தில் கைவிட்டுருவான். ஆனால் இயேசு இக்கட்டில் வந்து நிற்பா. அல்லேலூயா. 2 எஜமான்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது. நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமானது. சரி, 2வது அவசியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யூதா புஸ்தகம் ஒரு 5 காரியம் இருக்கிறது. அவசியமான 5 காரியம். 2வது காரியம் யூதா புஸ்தகம். யூதானா எங்கே இருக்குன்னே தெரியல. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம், ஒரே அதிகாரம்தான். ஐயோ, நான் அந்த புஸ்தகமே படித்ததே இல்லையே. அப்படி தானே? வாசிங்க 3ஆம் வசனம். என்ன ரட்சிப்பு? பொதுவான ரட்சிப்பு. விசுவாசத்துக்காக உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமானது. நான் சொல்லிட்டு போகிறதில்ல, எழுதி உணர்த்துவது அவசியமானது, மஸ்டானது. எது அவசியமானது? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். எப்படி போராடணும்?
தைரியமாய் போராட வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். விசுவாசத்துக்காக போராட வேண்டும். இது சொல்லுங்க, அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்ட வாழ்க்கை. என்ன பாஸ்டர், என்னிடத்தில் வருகிறவனுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னாரு, இங்கே வந்தால் போராடணுன்றாரு. ஆமாங்க, இந்த போராட்டத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? இளைப்பாறுதல். என்னுடையதான போராட்டம் லகுவானது, மெதுவானது. பேட்டில், யுத்தம், விசுவாசத்துக்காக யுத்தம். போராடுறதுன்னு என்ன அர்த்தம்? யுத்தம். இது சரீர பிரகாரமாய் போடுகிற யுத்தம் அல்ல, இது ஆவியிலே நடக்கிற யுத்தம். நீங்கள் எந்திரிச்சு ஜெபிக்க நினைப்பீங்க, உங்களை எந்திரிக்க விடாது, தூக்கமாக வரும். நான் சொல்ல புரியுங்களா? நீங்கள் ஜெபிக்க நினைப்பீங்க, ஒரு பாட்டு தான் பாடியிருப்பீங்க, ஜெபத்தில் திருப்தி ஆயிரும். ரொம்ப ஜெபிச்சது மாதிரி மனசு என்ன செய்யும்? திருப்தி வரும். விட்டுறக்கூடாது. இன்றைக்கும் சாப்பிடும்போது ஒரு ரூபா சாப்பிட்டோடனே பசி என்ன செய்யும்? சொல்லுங்கள். ஒரு ரூபா 2 ரூபா சாப்பிட்டோடனே பசி அடங்கிடுமா? சாப்பிட்ட திருப்தி வரும். விட்டு வைக்கிறோமா தட்டை முடிவு வரைக்கும். தட்டில் வச்சதை பூரா முடிச்சுட்டு தானே எந்திரிக்கிறோம். இதுபோல் ஜெபத்திலே இப்படித்தான் பிசாசானவன் நம்மளை என்ன செய்வான்? போராடுவான். நல்லா ஜெபிக்க விட மாட்டான், ஜெபத்துக்கு எந்திரிக்க விட மாட்டான், அப்படியே ஜெபிச்சாலும் முழுமையை ஜெபிக்க விட மாட்டான். இப்படித்தான் நம்மளோடு என்ன செய்வான்? போராடுவான். இதை புரிஞ்சுக்கிறணும். இதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி போராடணும்? தைரியம் தேவை. நமக்கு தைரியம் தேவை. நீதிமான் சிங்கத்தை போல நீதிமானாக இருந்தால் தானே, நீதிமானாக இருந்தால் தான் தைரியம் வருமே. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். ஒரு விசுவாசிக்கு எது தேவை? தைரியம் தேவை. இங்கே அதைரியமாக இருக்குது. எதை கண்டாலும் அதைரியம். ஐயோ, எப்படி தான் பிழைக்க போகிறணும், இந்த சம்பளம் கொஞ்சமாக இருக்குது, இந்த மாதம் எப்படி தான் இதுக்குள்ளே குடும்பம் நடத்த போகிறணும், இப்படி ஒரு அதைரியம். தைரியம் தேவை. என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துவா, என்னை இந்த கொண்டு வந்த தேவன், இந்த சபைக்கு கொண்டு வந்த தேவன் என்னை நடத்துவா. எப்படி இருக்கணும்? தைரியமாய் பிசாசோடு என்ன செய்ய வேண்டும்? போராடணும். விசுவாசத்துக்காக போராடணும். அவன் அதைரியத்தை கொண்டு வந்து விசுவாசத்தை கெடுப்பான். நம்ம விசுவாசத்தில் என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கணும். ஒரு விசை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசை. பரிசுத்தவான்களுக்கு ஒரே சான்ஸ் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் விசுவாசத்தை இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்ஸ் பேக்ஸ்லைடு ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது. அதனால் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓயாமல் வந்து ஆண்டவர் புதுப்பிச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருப்பார்னு நினைக்காதீங்க. நீங்கள் கிடைச்ச சான்ஸ், ஒரே சான்ஸ், இதை மிஸ் பண்ணாமல் இருந்தால் பரலோகம் போய் சேரலாம். பரலோகம் எல்லாரும் போக முடியாது. எல்லாருக்கும் பரலோகம் கிடையாது. சர்ச்சுக்கு வந்த எல்லாருக்கும் பரலோகம் கிடையாது. பள்ளிக்கூடம் வந்த எல்லாரும் பாஸ் ஆக முடியாது. படிக்கணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், படிக்கணும், பரீட்சை எழுதணும், பரீட்சையில் என்ன செய்யணும்? மார்க் எடுக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், அவங்க சொன்ன மார்க் எடுக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? பாஸ் ஆக முடியும். இப்படித்தான் சர்ச்சிலையும் பரலோகத்துக்கும். ஒழுங்காக சர்ச்சுக்கு வரணும், நல்லா ஆராதிக்கணும், பாடத்தை படிக்கணும், ஆராதிக்கணும், பரீட்சை வரும், பரீட்சையில் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும், மார்க் எடுக்கணும். அப்போ தான் எங்கே போக முடியும்? ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போக முடியும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். கிறிஸ்டியன் லைஃப்பை புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கும்பிட்டவங்களாம் பரலோகம் போக முடியாது. ஆயத்தமானவங்க தான் பரலோகம் போக முடியும்.
எத்தனை பேர் வந்து கதை பூட்டின சர்ச்சை நின்று கும்பிட்டு போகிறாங்க, மெழுகுவர்த்தியை வச்சு வாசலில் வச்சு கும்பிட்டு போகிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டெய்லி பாருங்கள், கதவுல என்ன வச்சுருப்பாங்க, பூரா மெழுகுவர்த்தி வச்சு கும்பிடுவாங்க. இது மாதா கோயில்னு நினச்சிக்கிட்டாங்க. அது கதவு பூரா கருப்படிச்சு போயிருக்கு. அதில் வேறு காசும் போட்டு போவாங்க, 2 ரூபா 5 ரூபா கிடக்கும். உண்டியில் வச்சா விழுந்து நிறைஞ்சிரும் போல். கும்பிடுறவங்க இருக்காங்க, இயேசுவை கும்பிட்டவங்களாம் பரலோகம் போக முடியாது. ஆயத்தமானவன், அல்லேலூயா, ஆயத்தமாகணும். நீங்கள் பெற்ற இந்த விசுவாசத்துக்காக தைரியமாக என்ன செய்ய வேண்டும்? போராடணும். ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தை கெடுப்பது தான் பிசாசனுடைய திட்டம், பிளான். சர்ச்சுக்கு போயிட்டியா, போய்க்க, எப்படியாவது போய்க்க, என்னை விட்டு போயிட்டியா போன்னு சொல்லி விட்டுட்டு ஒதுங்குவானா? அப்படி அவன் ரோஷம் கட்டவனா? வெக்கம் கட்டவன். எத்தனை தடவை ஏசப்பா அவனை திட்டிப்பார், அப்பால போயிட்டானா? போக மாட்டான். ரோஷமே இல்லாமல் அவன் வருவான். நீங்களும் ரோஷப்படவே கூடாது, எந்த விஷயத்திலும் ரோஷப்படக்கூடாது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க பாரு, சொன்னால் சொல்லட்டும், நம்ம தான் ரோஷம் கட்டவங்களாச்சே. சொன்னால் சொல்லிக்க, திட்டினா திட்டிக்க. நான் கர்த்தருக்காக வாழணும். அல்லேலூயா. நான் பெற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நான் பெற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். திட்டினா திட்டிக்க. நாம் விசுவாசத்துக்காக நிற்க வேண்டும். எத்தனை வார்த்தை ஏசப்பாவை சொன்னான் தெரியுமா, சொல்ல வச்சான் தெரியுமா அந்த சாத்தான். பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன்னு பேர் வச்சான். யாருக்கு? ஏசப்பாவுக்கு. பெயல்செபூல். பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன்னு சொல்ல வச்சான். அதுக்காக இயேசு ரோசப்பட்டாரா? சொன்னால் சொல்லிட்டு போ, சொன்னால் சொல்லிட்டு போ. இவன் பிசாசுகளை கொண்டு தான் அற்புதம் செய்கிறான் என்று சொன்னார்கள், சொல்லிட்டு போ. ரோஷப்பட்டாரா? இல்லை. அவருக்கு என்ன நோக்கத்தோடு வந்தாரோ அது நிறைவேறுவர பொறுமையாக இருந்தார். சிலுவையில் தொங்க வச்சு கூட என்னெல்லாம் சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இறங்கி வா. ரோஷப்பட்டாரா? சொன்னால் சொல்லிக்க. அவர் வாட்டில் சிலுவை வெற்றிக்காக தொங்கிக்கிட்டே இருந்தார். சொன்னால் சொல்லிக்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை என்றார்கள். சொல்லிக்க, சொல்லிக்க. ரோசப்படக்கூடாது, எரும மாடாக இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், நம்மளுக்கெல்லாம் என்ன பேர்? எரும மாடாக இருக்கணும். அருமடாக மாறு. ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விளங்கி கொள்ள வேணும். எதுக்காக இந்த சபைக்கு வந்தோம், எதுக்காக இயேசுவை கும்பிட ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த விசுவாசத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். பவுலே சொல்கிறார் பாருங்க, 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டத்தை போராடினேன். 4:7 6:12 நீயோ, அதை வாசிங்க, 6:12 நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டம். விசுவாசத்துக்காக போராடுறதுக்கு பேர் நல்ல போராட்டம். விசுவாசத்துக்காக திட்டு வாங்குவது, விசுவாசத்துக்காக யாரோடு சண்டைக்கு போகாமல் யார்கிட்டையும் பதிலுக்கு பதில் நிற்காம விசுவாசத்துக்காக சகித்து கொள்ளுவது நல்ல போராட்டம். 4:7 2 தீமோத்தேயு 4:7 நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். என்னெல்லாம் என்னை திட்டினாங்க, நான் சகிச்சுக்கிட்டு, அவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு என் விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். என் விசுவாசத்தை கெடுக்க பார்த்தாங்க, சாத்தான் கெடுக்க பார்த்தான், சாத்தான் என் விசுவாசத்தை அழிக்க பார்த்தான். எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நான் போராடி என் விசுவாசத்தை என்ன செய்தேன்? உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்து கொண்டதினால் நீங்கள் சுகம் பெறுவீர்கள், ஜெபத்துக்கு பதில் பெறுவீர்கள். எல்லாம் வசனம் எடுக்க நேரம் இல்லை, மார்க்கில் சொல்கிறாரு,
நீங்கள் விசுவாசத்தோடு எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். மார்க் 11:24 யாக்கோபுல சொல்கிறாரு 5:15 நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சா உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். அப்போ விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். பக்தி விருத்தி கிடைக்கும். உலகத்தை ஜெயிக்க உதவும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோவான் சொல்கிறார் 1 யோவான் 5:4 உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போது இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு நாம் வாழ்ந்தால் ஜெயிக்கலாம், பதில் பெறலாம், சுகம் பெறலாம். விசுவாசம் தேவை. ஆமென். இந்த விசுவாசத்தில் வளரணும். இந்த விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். மோசே விசுவாசத்தில் எபிரேயர் 11:24 மோசே விசுவாசத்திலே சின்ன பிள்ளையாயிருந்தான். அப்படியா? விசுவாசத்தில் பெரியவங்களாகணும். என் பிள்ளை வளர்ந்துட்டான், மீசம் முளைச்சிருச்சு, என் பொம்பளை பிள்ளை பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு. ஏங்க விசுவாசத்தில் பெரிய பிள்ளையாயிருக்கா? விசுவாசத்தில் பெரியவங்களாகிருக்காங்களா? மோசே எதில் பெரிய ஆளானார் சொல்லுங்க? இன்னும் விசுவாசத்தில் குழந்தையாக இருக்கிறீர்கள். விசுவாசத்தில் வளரணும். இன்னும் சின்ன பிரச்சனை வந்தாலும் அழுதுகிட்டு விசுவாசத்தில் ஸ்டடியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் வளரணும், விசுவாசத்தில் நிற்கணும். இதைத்தான் யூதா சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும். இது 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 அவசியம். முதல்ல சொன்னேன், தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். ரெண்டாவது சொன்னேன், விசுவாசத்தை காத்து கொள்ள வேணும். விசுவாசத்துக்காக என்ன செய்யணும்? போராடணும். போராடி உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். நம்ம சர்ச்சுக்கு அதிகாலை ஜெபத்துக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. இப்போ இல்லை, இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். அப்போ இந்த ரயில்வே, அப்போ எங்களுக்கு லைட் இருக்காது. ரயில்வே கேட்டுக்கிட்டு வரும்போது ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த சிஸ்டரை கண்ட உடனே மேலே விழுந்து அந்த கழுத்தில் கிடக்கிற என்ன செய்கிறான்? செயின் அக்குறான். அப்போ செயின் அத்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க? அவனை அடிக்கிறதோ பிடிக்கிறதோ விட்டுட்டு எதில் கவனம் செலுத்துவாங்க சொல்லுங்கள்? எதை காத்துக்கொள்ளணும்? ஏன்னா அவன் நோக்கமும் இதுதான். இந்த சிஸ்டர் அடிக்கிறதோ இல்லை ஒன்றும் இல்லை. அவன் நோக்கம் பூரா எதை ஆக்கணும்? செயின் ஆக்கணும். இவங்க நோக்கமும் செயினை காத்துக்கொள்ளணும். போராடுறாங்க. 2 பேரும் என்ன செய்கிறாங்க? போராடுறாங்க. எது மாதிரி? விசுவாசத்துக்கு மாதிரி. விசுவாசத்தை அழிக்கிறதான் அவன் நோக்கம், பிசாசு நோக்கம். நம்ம நோக்கமும் அவனை துரத்தும் ஆண்டவரை பிடியும் முதல்ல உன் செயினை பாரு. இப்போ இவங்க எப்படி அந்த செயினுக்காக போராடினார்களோ இதுபோல் நாமும் விசுவாசத்துக்காக போராடணும். பிசாசு உங்களை அழிப்பதல்ல நோக்கம், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை அழிப்பது தான் அவன் நோக்கம். நீங்கள் கஷ்டப்படுவதல்ல. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் விசுவாசத்தை. கடைசியில் நம்ம விசுவாசி ஜெயிச்சிட்டாங்க. அல்லேலூயா. போராடி ஜெயிச்சிட்டாங்க. அதோட ஜெபத்துக்கு வர்றதையும் விட்டுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், கவரிங் போட்டுக்கிட்டு வாங்க, இல்லைன்னா செயினை கழட்டி வச்சுட்டுனாலும் வாங்க. அதனால ஒன்றும் இல்லை, கழுதுக்க போனால் போகுது, 50 ரூபா தானே. இல்லைன்னா வேண்டாம். என்ன செய்ய, ஊர் உலகம் அப்படி இருக்குல்ல, தங்க விலை கூடுற கூட்டில் அப்படி தான் இருப்பானு. உங்கள் விசுவாசம் தங்கத்தை காட்டிலும், அப்படி தான் சொல்கிறாரு பேதுரு சொல்கிறார், உங்களுடைய விசுவாசம் பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும்
விலை உயர்ந்தது. அதனால அவனுக்கு அது மேலே தான் கண்ணு. எது மேலே? திருடனுக்கு தங்கத்தின் மேலே கண்ணு, உங்கள் பிசாசுக்கு உங்கள் விசுவாசத்து மேலே தான் கண்ணு. சர்ச்சுக்கு போறியா, போய்க்க, தங்கத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. எதை மட்டும்? விசுவாசத்து மேலே தான் கண்ணு. உங்கள் விசுவாசத்தை அழிப்பது தான் அவனுடைய நோக்கம். இதை புரிந்து கொண்டு உங்கள் விசுவாசத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். 5 மணி ஜபத்துக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கதையை கேட்ட பிறகு இன்னும் வருவேன் நான் அந்த பக்கம் அப்படின்னு நானே இப்போ கதையை போட்டு கெடுத்து விட்டேன். அப்படியா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. லைட்டெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் 5 மணி ஜபத்துக்கு தைரியமாக என்ன செய்யுங்க, வரலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதுக்கு பிறகு ஒரு சம்பவமும் கிடக்கலை. தைரியமான அல்லையா சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோமா? மூணாவது அவசியமான காரியம், எஸ்ரா புஸ்தகம். முதல் அவசியமானது கீழ்ப்படிவது. தேவனுக்கு கீழ்ப்படியணும். மனுஷனுக்கோ பிசாசுக்கோ யாருக்கும் கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமானது. 2வது, பெற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ள விசுவாசத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். இது அவசியமானது. 3வது, எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ உன் அதை சொல்லி வாசிங்க. உன் தேவனுடைய ஆலயத்துக்கு, அதை கரெக்டாக வாசிங்க. உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. ஆலயத்துக்கு கொடுப்பது, சொல்லுங்க, யாருடைய ஆலயத்துக்கு? அப்படி நான் எழுதியிருக்கு. உன் தேவனுடைய ஆலயத்துக்கு. எப்படி சொல்லியிருக்கு? உன் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்பது, சொல்லுங்க, அவசியம். 3வது அவசியமானது, உன் ஆலயத்துக்கு கொடுப்பது அவசியம். நீங்கள் தசம பாகங்களை கொடுக்கிறீர்கள், காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். தசமபாகம் வேறு, காணிக்கை வேறு. தசமபாகம் வேறு, காணிக்கை வேறு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி செலுத்துறது காணிக்கை, ஆனால் 10ல் 1 பங்கு கொண்டு வருவது தசமபாகம். தசனா 10, 10ல் 1 பங்கு. இந்த தசம பாகங்களை கர்த்தருக்கு ஆலயத்திலே கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆலயத்துக்கு கொடுப்பது அவசியமானது. தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் எங்கே கொடுக்குது? சொல்லுங்க. ஆலயத்துக்கு கொடுப்பது அவசியமானது. ஆலயத்துக்கு கொடுக்கணும். எங்கேயாவது அனுப்பி வைப்பது அவசியம் சொல்லலை. எங்கே கொடுக்கணும்? ஆலயத்துக்கு. ஏன் ஆலயத்துக்கு கொடுக்கணும்? ஆலய வேலைகளுக்கு, ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களுக்கு. வாசிங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. என்னாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரம், அதுதான் முதல் ஆலயம். ஆண்டவருக்குன்னு கட்டின முதல் ஆலயத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய ஆலயத்துக்கு, ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களுக்கு, அந்த வேலை நடப்பதற்காக இஸ்ரவேலர்களாகிய நீங்கள் உங்கள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். தசம பாகத்தை ஆலயத்திலே கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். எதற்கு, ஏன் கொடுக்க வேண்டும்? ஆசரிப்பு கூடாரமாகி ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களுக்கு. 31 வாசிங்க, இன்னும் நல்லா இருக்கும். 31 வாசிங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு சம்பளம் எது? நீங்கள் கொடுக்கிற தசமபாக காணிக்கை தான் பாஸ்டருக்கு, சொல்லுங்க,
சம்பளம். அதில் பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, ஆலயத்தில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கு, பணிவிடைக்காரர்களுக்கெல்லாம் சம்பளம். அதனால தான் மல்கியாவில் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆலயத்திலே பணிவிடைக்காரர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்தில் இருக்கிற பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்போ தசம பாகத்தை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும், பண்டக சாலைக்கு கொண்டு வர வேண்டும். ஏன் கொண்டு வரணும்? ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க, அல்லது பணிவிடை செய்கிறவர்களுக்கு சம்பளமாக இருக்க. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு வயிறு இருக்குல்ல, அவங்களும் சாப்பிடணும்ல, குடும்பம் இருக்குல்ல. அப்போ பணிவிடைக்காரர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, பணிவிடைக்காரர்களுக்கு சம்பளமாக இதை நியமித்திருக்கிறார். ஆகவே ஆலய வேலைக்காக கொண்டு வருவது சொல்லுங்க அவசியம். ஆலயத்திலே கொண்டு வந்து உங்கள் தசமபாக காணிக்கைகளை கொண்டு வருவது அவசியம். அப்போ தான் ஆலய வேலை நடக்கும், சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். ஆலயத்தில் வேலைகள் நடக்கும். ஆலயத்திலே ஆலய வேலைகள் நேர்த்தியாய் நடக்க இப்படி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது 3 காரியம் சொன்னேன். 1, தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். 2, விசுவாசத்தை காத்து கொள்ளுவது, அதற்காக போராடுவது அவசியமானது. 3வது, காணிக்கைகளை ஆலயத்திலே செலுத்துவது அவசியமானது. அதற்காக யார்கிட்ட வாங்கு? கஜானாவில் எடுன்றாரு. எப்படி எடுக்க சொன்னார்? ராஜாவின் கஜாவனிலத்திலேருந்து எடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கஜானாவை திறக்க, உங்கள் கஜானாவிலிருந்து என்ன செய்யுங்க? வாங்கி கொடுப்பாயாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியத்தை தியானிக்க போகிறோம். வசிங்க. 4வது அவசியமான காரியம் மத்தேயு சுவிசேஷம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். எது வருது? ஐயோ, இடறர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடறர்கள் வருவது, சொல்லுங்க, இடறல்கள் வருவது அவசியம். எந்த மனுஷனால் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்னும் சிலருக்கு தூக்கம் சொக்குது. பிரசங்கத்தை நீங்கள் சரியாக என்ன செய்யலைன்னு அர்த்தம். கவனிக்கலை, ரசிக்கலை, ருசிக்கலை. இடறல் வருவது, இடறல்னா என்ன? இடறல்னா இந்த கல் தட்டி விடுறது. இடறி விழுந்துட்டேன், கல் தட்டி இடறி விழுந்துட்டேன், அப்படி தானே? அதுவும் ஒரு வகைக்கு மேட்ச் ஆனதான். இடறல்னா என்ன? இடறல்னா இடறல் தான். இப்படி நீங்கள் இப்போ பண்ணுறதே இடறலாக தான் இருக்குது அப்படின்றீங்களா? நீங்கள் நல்லா கவனிங்க. இடறல் வருவது அவசியம், இடறல் வருவது அவசியம். ஆனால் யாரால் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு, அப்போ மனுஷன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ ஏதோ ஒரு இருக்குது உள்ள. இடறல்னா என்ன? மேலே வசனத்தை பாருங்கள், அதுக்கு முந்தின வசனம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்கினால், அப்போ இடறல் உண்டாக்கினால், இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ? அப்போ மனுஷனுடைய ஆட்டிடியூடு, மனுஷனுடைய செயல்கள், மனுஷனுடைய செயல்கள் தான் இடறல். எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல், சாதாரண கல்லை கட்டக்கூடாது, மாவரைக்கிற கல். அதான் என்னது? எந்திரக்கல். அந்த காலத்தில் அதுதான் அந்த மாவரைக்கிற கல். அந்த கல்லை கட்டி அவனுங்க சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டுட்டுவாங்க, ஆழத்தில் போட்டுருங்க. அவன் தப்பி மிதந்து வந்துடக்கூடாது. அப்போது ஒருவனுடைய ஆட்டிடியூடு, செயல்கள் தான் இடறல். எது அவனுடைய செயல்கள்? ஒருவனுடைய விசுவாசத்தை
கெடுக்கிற, ஒருவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பெயர் இடறல். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிற செயல், நல்லா இருக்கிற விசுவாசியை கெடுக்கிறது, சர்ச்சுக்கு போக விடாமாக்குறது, ஜெபம் பண்ண விடாமாக்குறது. நல்லா ஜெபிக்கிற விசுவாசியை நீங்கள் என்ன உபவாசத்துக்கு பிறகு உபவாசம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இது ஒரு இடறல். ஜெபம் என்பது என்ன? தேவனோடு பேசுறது. நீ தேவனோட பேசக்கூடாதுன்னு ஆக்குறிய. உன்னை கழுத்தில் கல்லை கட்டி நடுக்கடலில் போட்டு வரணும், ஓரத்தில் என்ன கூட வந்துடுவேன். இடறல் உண்டாக்குகிற ஒருவனுடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்கிறது, ஒருவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடறலாக இருக்கிறது. சர்ச்சுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களே, அடுத்த வாரம் போய்க்கலாம் வாங்க, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும். 2 பேர் கழுத்திலும் கல்லை கட்டணும். ஒருவனுடைய தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிற செயல்களுக்கு பெயர் சொல்லுங்க இடறல். இப்படி இடறல் உண்டாக்குகிறவர்களை அந்த மனுஷனுக்கு ஐயோ. இடறல் வருவது வரும். கிறிஸ்தவனாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? இடறல் வரும், இடறல் வரும். ஆனால் யாரால் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, ஐயோ. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, அதுக்கு முந்தின வசனம் 5ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனம். சரி, நான் பேதுருவை வச்சு தான் இதெல்லாம் சொல்கிறார். யாரை வச்சு சொல்கிறாரு? பேதுருவை வச்சு சொல்கிறார். இடறல் உண்டாக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டும். சரி, இப்போ வாங்க. இடறல் வருவது அவசியம். கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களுக்கு எது வரணும்? இடறல் வரணும், தடை வரணும். ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வரணும்? தடை வரணும். சர்ச்சுக்கு போகிறதுக்கு தடை வரணும். அந்த தடைக்கு பெயர் தான் இடறல். ஆனால் யாரால் வருகிறதோ அந்த நபருக்கு ஐயோ. ஆனால் அந்த இடறல் வருவது அவசியம். அப்போத்தான் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தி நம்ம வர முடியும். இதை இன்னும் சொன்னால் எதிர்நீச்சல் போட முடியும். இந்த மீன்லேயே பறவை மீன் ஒரு மீன் இருக்குது. என்ன முளைச்சது? ரெக்கை முளைச்சிருக்கு. அது என்ன செய்யும்? பறக்கும், பறக்கும். இன்னும் சில மீன் ரெக்கையே இல்லாட்டால் என்ன செய்யும்? பறக்கும், எதிர்த்து போகும். வர்ற தண்ணியை எதிர்த்து போகும். அப்படி எதிர்த்து போகணும். ஓடுற தண்ணியோடு சேர்ந்து போகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தோடு ஒத்து வாழ்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்துக்கு எதிர்த்து வாழணும், உலகத்தை எதிர்க்கணும், உலக பழக்க வழக்கங்களை எதிர்க்கணும். ஆனால் அதை எதிர்க்கக்கூடாதபடி உங்களுக்கு என்ன வரும்? இடறல் வரும், இடறல் வரும். அந்த இடத்துல தான் நிற்கணும், அந்த இடத்துல தான் நிற்கணும். நீங்கள் இந்த இந்த பூவை வச்சுக்கங்களேன், இந்த சந்தனத்தை பூசிக்கங்களேன் சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? இடறல் வரும். அதுக்கு பேர் தான் என்னது? இடறல். பூசிக்கங்க, ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷனில் மட்டும்தானே, கொஞ்சம் நேரத்துக்கு தானே, வச்சுக்கோங்க. நம்ம தான் அங்கே என்ன செய்யணும்? சொல்லுங்கள், எதிர்த்து நிற்கணும். அப்பாலவோ சாத்தானு சொல்லணும். இடறல் வருவது அவசியம். இப்படியெல்லாம் வரும், சூழ்நிலை வரும். அந்த இடத்துல தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கணும். அந்த நேரத்தில் ஊரோட ஊடா ஒத்து போய்கிட்டு அம்புட்டும் பூசிக்கிட்டு நின்னா, அம்புட்டும் பூவை தூக்கி வச்சுக்கிட்டு நின்று கூட்டத்தோடு கூட்டம் பண்ணால் நீ விசுவாசின்றதை ப்ரூஃப் பண்ணு. அப்போ உலகத்தோடு ஒத்து போகாமல் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கணும் அந்த இடத்துல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி என்றால் நீ அக்கிரமத்துக்கு ஒத்து போகக்கூடாது, அக்கிரமத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அக்கிரமமே இடறல். வாசிங்க எரேமியா புஸ்தகம், எரேமியா புஸ்தகம் 7:17-19.
எரேமியா 7:19. எனக்காக மௌனமாக இருக்கிறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கப்படும்படி. 17 வாசிங்க, 17 வைங்க. இல்லையே, எரேமியா 7:19. அவருடைய அக்கிரமமே அவர்களுக்கு எதாக இருக்கிறது? இடரலாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்முடைய அக்கிரம ஆட்டிடியூடு தான் நமக்கு எதாக இருக்கிறது? இடரலாக இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பேதுருவை கேட்குறாரு, ஏசப்பா கேட்குறாரு, எல்லா சீசர்ட்டையும் கேட்டார், என்னை யாருன்னு சொல்கிறாங்க ஊருக்குள்ளே. அப்போ எல்லோரும் ஒருத்தர் உங்களை எலியா மாதிரி நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க, அதனால் உங்களை எலியான்னு நினைக்கிறாங்க. சிலர் நீங்கள் நல்லா பேசுகிற கண்டித்து சொல்கிறீங்க, அதனால் உங்களை தீர்க்கதரிசிகளிலே ஒருத்தர்னு சொல்கிறாங்க. சரி, யார் என்ன வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன நினைக்கிறேன், கடைசி வரை எங்களை சோறு ஓடுவேன்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எங்களை கடைசி வரை ஆதரிப்பியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பேதுரு ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 16 அதிகாரம், மத்தேயு 16 அதிகாரத்தில் 16 அதிகாரத்தில் சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னார். அப்படியா பேதுருவே, உன்னை மெய்யாகவே என்ன செய்கிறேன், பாராட்டுகிறேன். இது நீ சொந்தமாக சொல்லலை, பிதா தான் என்னை யாருன்னு உனக்கு என்ன செஞ்சிட்டாரு, வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உனக்கு இதா பரலோகத்தினுடைய சாவியவே உனக்கு தர்றேன். எப்படி சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற திறவுகளையே உனக்கு தர்றேன். நீ பார்த்து கதவை திறந்து எவனை உள்ளே விடுறியோ, நீ பார்த்து கதவை திறந்து பரலோகத்துக்குள்ளே யாரை அனுமதிக்கிறியோ விட்டுக்க அப்படின்னு பரலோக சாவியவே யார் கையில் கொடுத்துட்டாரு? 19ஆம் வசனத்தில் பரலோக சாவியவே உன் கையில் தருகிறேன்ட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொன்னதுக்கு இந்தாப்பா நான் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்ட பாரு, இந்த சாவி பரலோக சாவி. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு தாய் சொல்லி கொடுக்குறா, சாவியை வாங்கிட்டியா? பீரோ சாவி எப்படி இருக்குது பாரு. அவன் செத்தான், அதோட அந்த குடும்பம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி இன்ப துன்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துன்னு சொல்லி கொடுத்தா நல்ல தாய் என்ன செய்ய? சாவியை கைப்பற்று, அதிகாரத்தை கைப்பற்று. இப்போ பரலோக சாவி யாருக்கு வந்திருக்கு? பேதுருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? உன் கையில் தான் பரலோகம் இருக்குது. நீ திறந்து யாரை உள்ளே விடுறியோ போட்டு, மற்றவங்கள வெளியே நிப்பாட்டு. அப்போது அந்த அளவுக்கு அதிகாரம் யார்கிட்ட வந்துருச்சு? ஐயா உச்சிக்கு போயிட்டார். யார்? பேதுரு. அதுக்கு பிறகு ஏசப்பா சொல்கிறாரு, என்னை இப்படி எல்லாரும் பிடிச்சி அடிப்பாங்க, உதைப்பாங்க, என்னை மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ, யாருக்கு? பேதுருக்கு. அதே முந்திரி கொட்டை மாதிரி முந்த ஆரம்பித்தார். ஆண்டவரே இந்த பக்கம் வாங்க, சீசர்கள்லாம் நீங்கள்லாம் இங்கே நில்லுங்க, இங்கிட்டு வாங்க, தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, உங்களை நம்பி நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி அவசகுணமான வார்த்தையெல்லாம் இன்னுமே சொல்லக்கூடாது, இதோடு நிறுத்திக்காங்க. ஆட லூசு பையில, நான் வந்ததே அதுக்கு தானடா, மறிக்கிறதுக்கு தானே வந்தேன், அடி வாங்கிறதுக்கு தானே வந்தேன், சாகிறதுக்கு தானே வந்தேன். இதை புரிஞ்சுக்கிறாம நீ விட்டாரு பாருங்க ஒரு டோஸு. அப்பாலவோ வாசிங்க அடுத்த வசனம். பார்த்து இப்போத்தான் அவனை அப்ரிஷியேட் பண்ணி கையில் என்ன கொடுத்தாரு? சாவியை வாங்கினார். இப்போ என்ன வசம் கிடக்கு? பின்னால் போ, முன்னாடி கூட என் மூஞ்சில் நின்றாது. ஒரு நிமிஷத்தில் மேலே போவார், ஒரு நிமிஷத்தில் கீழே வந்துடுவார். யார்? பேதுரு. சொல்லிவிட்டு அவர் வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காய், நீ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற,
அப்படி இப்போ தான் சாவி வாங்கினார், பரலோக சாவி. அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படியே சொன்னார், இடரலாக இருக்கிறாய், எனக்கு இடரலாக இருக்கிறாய். இந்த இடரல் என்பது எது? அவன் தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கேற்றவைகளை. அப்போ சிந்தனையிலே, அவன் செயலிலே அவன் யாராக இருக்கிறான்? பேச்சிலே மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறான். அவன் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்தித்து மனுஷனுக்கேற்றவைகளை பேசி மனுஷனுக்கேற்றவைகளை செய்கிறபடியால் அவன் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறான். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. அப்படி இடரலாய் நாம் இருக்கவே. இடரல் நமக்கு வரும். இடரல் வருவது சொல்லுங்க அவசியம். இந்த இடரல் என்ற வார்த்தைக்கு சரியான ஒரு வார்த்தை டெம்ப்டேஷன். என்னது சொல்லுங்க? டெம்ப்டேஷன், சோதனை. சோதனை, அக்கிரம செயல்கள், ஆட்டிடியூடு, இடரல்கள் வரும். ஆனால் யாரால் வருகிறதோ அந்த நபருக்கு ஐயோ. நீங்களே மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு இடரல் வந்தாலும் கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நாமே மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சனிக்கிழமை பார்த்து குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. நீ மற்றவர்களுக்கு யாராக இருக்கிறாய்? ஜெபம் நடக்குதே சர்ச்சில், ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் பரவாயில்ல. ஜனங்களை பூரா கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்களாம்? இந்த ட்ரெயினில் போயிட்டு அதே மாதிரி ட்ரெயின்லேயே வந்துடலாம். ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு யாராக இருக்கணும்? ஒரு முன்மாதிரியாக உதவியாக இருக்கணும். ஆண்டவருடைய நீங்களே விசுவாசிகள் மற்றவர்களுக்கு யாராக இருக்கக்கூடாது? இடரலாக இருக்கக்கூடாது. ஜெபம் நடக்கிற நேரம் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறாங்க. எங்கே போறீங்க? குற்றாலம் போகிறோம். சோரை கட்டிக்கிட்டு மற்றவர்களுக்கு யாராக இருக்கிறீர்கள்? இடரலாக இருக்கக்கூடாது. பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு, நீ இந்த சபைக்கு சொல்லுங்க இடரலாக இருக்கிறாய். இடரலாக இருக்கவே கூட. இடரல் வருவது அவசியம். சபைக்கோ உங்கள் வாழ்க்கையிலையோ உங்கள் குடும்பத்துக்கோ இடரல் வரும். ஆனால் யாரால் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷருக்கு ஐயோ. நீங்கள் பைபிளை படித்து பார்த்தா எதை சொல்கிறது எதை விடன்னு தெரியல. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாங்கள் யாதொரு விஷயத்திலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று. அப்போது ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசிகளுக்கு என்ன உண்டாக்கக்கூடாது? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இடரலை ஃபேஸ் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். நாமே மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. இடரல் ஏன் வருது? இடரல் வருவது அவசியம். ஏன் இடரல் வருது? யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறார் ஏசப்பா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இடரல் ஏன் வருது? வெளிச்சம் இல்லாததினால் இடரல் வருகிறது. எது வர்றதுனால? ஒரு கல் தட்டிருச்சு, கல் தட்டியிருக்கு. ஒரு விளக்கம் வர பெருக்கிட்டு ஓரமாக போடாமல் வாசலுக்கிட்டே போட்டாச்சு. உள்ளே வர்றவங்களுக்கு அது என்ன செய்யுது? தட்டுது. செருப்பை கலட்டி ஓரமாக போடாமல் வாசலில் போட்டிருக்கு. உள்ளே வர்றவங்களுக்கு செருப்பு என்ன செய்யுது? தட்டி விடுது. அப்போ உள்ளே வர்றவங்களுக்கு வெளியே போகிறவங்களுக்கு அந்த செருப்போ விளக்கமாரோ ஏதோ ஒரு பொருள் இடரலாக இருக்குது. காரணம் என்ன? அந்த இடம் இருட்டாக இருக்குது. செருப்பு கிடக்கிறது தெரியலை, விளக்கமாறு கிடக்கிறது தெரியலை. அப்போ இருட்டு இடரலை உண்டாக்கு. அதைத்தான் சொல்கிறார், வாசிங்க. ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாததினால் இடறுவான். அப்போ இருட்டு வெளிச்சம் இல்லாத தன்மை நமக்கு எதை உண்டாக்கும்? இடரலை உண்டாக்கும். வெளிச்சம் என்றால் என்ன? நற்கிரியை. வெளிச்சம் இயேசு. நீ சொன்னதான் என்னது? யோவான் சொன்னார். யோவான் 9:2 சொல்கிறார், நானே உலகத்துக்கு
வெளிச்சம். அப்போ இயேசு நமக்குள்ளே இல்லாவிட்டால், அவன் வெளிச்சம் இல்லாததினால் அவனுக்கு எதா இருக்குது? இடரல் வருது. அப்போ உனக்குள்ளே இயேசு இல்லாததினால் உன் வாழ்க்கையில் என்ன வருது? இடரல் வருது. இன்னொன்று மத்தேயு 4:15 சொல்கிறாரு, நற்கிரியைகளாகிய வெளிச்சம். நற்கிரியை இல்லாததினால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இருட்டாக இருக்கு. இருட்டாக இருப்பதனால் உனக்கு இடரல் வருகிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டிய சத்தியம், நமக்கு இடரல் வரும். எப்போ இயேசு நமக்குள்ளே இல்லையோ, எப்போ நமக்குள்ளே நற்கிரியை இல்லையோ, நமக்கு என்ன வரும்? இடரல் வரும். ஆகவே இடரல் வருவது அவசியம். வரும். வெளிச்சம் இருந்தால் அதை தாண்டி போய்கிட்டே இருப்போம். இயேசு கூட இருந்தால் எத்தனை இடரல் வந்தாலும் தாண்டிக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயத்திலேயே ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு பேர் தடை ஓட்டம். தடைகளை தாண்டி போகிற ஓட்டப்பந்தயம். அதுக்கு அவங்க வேணும்னே அந்த தடையை வச்சுருப்பாங்க. எல்லோரும் என்ன செஞ்சு தாங்கணும்? தாண்டி தான் போகணும். அவங்க தாண்டி போக முடியாதவங்க தட்டி கீழே விழுவாங்க. விழுந்தவங்க தோற்று போவாங்க, பரிசு கிடைக்காது. அவங்க தடையை தாண்டி, அதுக்கு பேர் தான் என்னது? தடை ஓட்டப்பந்தயம். தடை ஓட்டப்பாங்க. இப்படி தடை வைப்பாங்க. அரசாங்கமே நமக்கு தடை வச்சிருக்கு. என்ன தடை? வேகத்தடை. அதுக்கு பேர் என்னது? வேகத்தடை. அது வச்சுருந்தா என்ன, நான் அப்படி தான் போவேன்னு போனால் வண்டிக்கு தான் கேடு. நான் வேகத்தடையை புரிஞ்சு என்ன செய்யணும்? போகணும். அது தடை வைப்பாங்க. நமக்கு வாழ்க்கையில் தடைகள் வரும். தடைகள் வருவது அவசியம். இடரல் வருவது அவசியம். ஆனால் அதை கையாளுவது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் நாமே மற்றவர்களுக்கு யாராயிடக்கூடாது? இடரலாம். அப்படி வருமானால் அந்த மனுஷனுக்கு ஐயோ ஐயோ. சரி, கடைசியாக ஒன்று பேதுரு 5வது அவசியமான ஒன்று. 4 அவசியங்களை பார்த்தோம். 1, தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். 2, விசுவாசத்துக்காக போராடி விசுவாசத்தை காத்து கொள்வது அவசியம். 3, ஆலயத்துக்கு கொடுப்பது அவசியம். காணிக்க கொடுப்பது அவசியம். ஆனால் அதை விட ஆலயத்துக்கு கொடுப்பது தான் அவசியம். 4, இடரல் வருவது அவசியம். இடரல் வரணும். அப்போ தான் நம்ம விட்ட வெளிச்சம் இருக்கா இல்லையான்னு தெரியும். நம்ம வெளிச்சத்தை பயன்படுத்தி கரெக்டாக தாண்டி போவோம். ஆமென்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 5வது அவசியமான காரியம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச கால பலவிதமான சோதனைகளினாலே அப்போ சோதனைகளினாலே துன்பப்படுவது ஐயோ. துன்பப்படுவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மஸ்ட், அவசியம். துன்பப்படணும். அப்போ தானே கஷ்ட நஷ்டம் தெரியும். துன்பப்படணும். கிறிஸ்தவன்னா கொஞ்சமாவது என்ன செய்யணும்? துன்பப்படணும். துன்பத்தை அனுபவிக்கணும். அப்போ தான் மற்றவங்களுடைய துன்பம் தெரியும். துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பம்னு ஒன்று இல்லாட்டா கண்ணீரின் ஜெபமே இருக்காது. துன்பம் வரும்போது தான் என்ன வருது? கண்ணீர் வரும். நாங்கள் அமெரிக்கா போயிருந்தப்போ அங்கே ஒரு சர்ச்சில் அட்டன் பண்ணோம். அங்கே ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். கண்ணீரின் ஜெபத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினார். ஒரு பலூன் மாதிரி ஒன்று, அதில் என்ன நிறைச்சிருக்கு? தண்ணி நிறைச்சிருக்கு. இந்த பாலை இப்படி அமுக்குறார். இப்படி கசக்கி அமுக்கும்போது அதுக்குள்ளேருந்து தண்ணி என்ன செய்யுது? வெளியே பீச்சு பைப் மாதிரி அடிக்குது. இதுபோல் உங்களை என்னையும் கசக்கும்போது நம்ம கண்ணிலேருந்து என்ன வருது? கண்ணீர். அப்படி தானே? இருதயத்தை கசக்கும்போது கண்ணிலேருந்து என்ன வருது? கண்ணீர். ஒரு துன்பமும் இல்லைன்னா கண்ணீரே
ஏன்னா எனக்கு கண்ணீரே வரமாட்டேங்குது. அவனை சரியாக பிசாசு கசக்கலைன்னு அர்த்தம். இருதயத்தை அதான் துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பத்தை வரணும். அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு பரீட்சைன்னு ஒன்று வைக்கணும். அப்போ தான் எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு தெரியும், எவ்வளவு பாடத்தை கவனிச்சிருக்காங்கன்னு தெரியும். பரீட்சைன்னு ஒன்று வைக்கலைன்னா அது இப்போ பாருங்கள், பரீட்சையே வைக்கக்கூடாதுன்னு ஒரு இது வந்துட்டுச்சு. 10th வரைக்கும் என்ன கிடையாது, பரீட்சை கிடையாது. அது என்னத்தை விளங்காது? பரீட்சைன்னு ஒன்று வச்சா தான் அதுகளுக்கு என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளவு பாடத்தை கவனிச்சிருக்காங்கன்னு என்ன வரும், தெரிய வரும். அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு சில துன்பங்கள் வரணும். அதுக்காக கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த துன்பப்பட வேண்டியது அவசியம். பரீட்சை எழுதப்பட வேண்டியது அவசியம். துன்பத்திலே நம்மை கர்த்தர் உருவாக்குகிறார். நீங்கள் நல்லா பாருங்கள், பையங்க பூரா பொழுதோடு விளையாண்டுக்கிட்டு கிடப்பாங்க. கிரிக்கெட்டுன்னு கிறுக்கு பிடிச்சி அலைகிறானு. ஆனால் பரீட்சைன்னு வந்தவொடனே அம்புட்டையும் தூக்கி தூர போட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க டெய்லி படிச்சுக்கிட்டு கிடக்குங்க. ஆனால் பையங்க என்ன செய்வாங்க, பரீட்சைக்கு மட்டும்தான் படிப்பான். கடைசியில் பார்த்தா பொம்பளை பிள்ளைகளோட மார்க் எடுப்பாங்க. அப்போது இவங்களும் படிக்கிறாங்க, அவங்களும் படிக்கிறாங்க. அவங்க பாருங்கள், என்னத்தையோ ஒன்று கூமுட்டே ஆகாமல் அந்த பொம்பளை பிள்ளை அளவுக்கு மார்க் எடுக்காட்டாலும் வந்துடுறாங்கல்ல. பரீட்சைக்கு மட்டும் படிச்சினாலும் தெரியுறான்ல, எப்படா இவன் பாஸ் பண்ணால், எப்படா இவன் மட்டும் மார்க் எடுத்தான்னா அந்த பரீட்சை நேரத்துலையாவது ஒன்று பரீட்சைன்னு ஒன்று வச்சதுனாலதான் நோட்டில் புஸ்தகத்தை கையில் எடுத்து படிக்கிறானுங்க. இல்லைன்னா மொத்தமாக தொட மாட்டான், பேட்டை தூக்கிட்டு அலைவான். அப்போ பரீட்சை என்பது ஒரு மனுஷனுக்கு அவசியம், பிள்ளைகளுக்கு அவசியம். இதுபோல் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு துன்பம் என்கிற ஒன்று அவசியம். அப்போ தான் கர்த்தரை தேடுறோம். ஏசப்பா 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 என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்கப்பா, ஏசப்பா ஏசப்பான்னு கண்ணீர் விடுறோம். ஆண்டவரை பிடிக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம். அதுக்காகவே உபவாசத்துக்கு வர்றவங்க இருக்காங்க. அது விசிட்டர் மாதிரி வருவாங்க உபவாசத்துக்கு. சரி, புரிஞ்சுக்கிற வேண்டியதான், ஏதோ ஒரு சோதனை வந்திருக்கு போல். ரெகுலராக வர்றவங்க வேறு, ரெகுலராக படிக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி. பையங்க மாதிரி என்ன செய்வாங்க, பரீட்சைக்கு மட்டும் படிக்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவாங்க உபவாசத்துக்கு. சரி, ரொம்ப பிரச்சனை போல். அப்படி இருக்கக்கூடாது. நாம் ரெகுலராக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நாம் கண்டிப்பாக எல்லா சோதனைகளையும் ஜெயிப்போம். ஆமேன், அல்லேலூயா. சோதனை வருவது, பிரச்சனை வருவது அவசியம், அவசியம். இதை புரிஞ்சுக்கிறணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுக்கு வருது, எதுக்கு வருது? கர்த்தர்ட்ட உன்னை சேர்க்க வருது. இப்போ பாருங்கள், ஒரு 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 பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஒரு தகப்பன் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டிலே கிடந்தது, வீட்டுக்கு கிடக்கு. அவங்க அப்பா கடைக்கு போகிறான்னா நானும் வரேன்றேன். கூட்டிகிட்டு போகிறாரு, நடந்தே போகிறாங்க. கையை பிடிச்சிட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே கையை விட்டுட்டான். யாரை விட்டுட்டான்? அப்பா கையை விட்டுட்டான். சரி, அப்பா கையை விட்டு வரட்டுன்னு வரான். கொஞ்ச நேரம் இருந்துச்சா எத்தி விளையாண்டுக்கிட்டு வரான். வாடா சீக்கிரம், இந்த வாரேன் நீங்கள் போங்க, பின்னாடியே வர்றான். அவங்க அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டார். இவன் பின்ன விளையாண்டுக்கிட்டு ஏற்றி விளையாண்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு வர்றான். அவங்க அப்பா போய்கிட்டே இருக்கார். கூப்பிட்டு பார்க்குறாரு, வாடா சீக்கிரம் வாடான்னு. போடல. அந்த பக்கமாக ஒரு நாய் வருது. அந்த பக்கமாக எது வருது? ஒரு நாய் வருது. அந்த நாயை கண்ட உடனே சும்மாவை ஓடனா, எப்பா என்னை காப்பாற்று, எப்போ ஒரு நாய் வருதுப்பா. அப்போ அவனை அவங்க அப்பாட்ட சேர்க்கணும்னா நமக்கு பேய் வருது. அவனை சேர்க்கறதுக்கு ஒரு நாய் வருது, நம்மளை நம்ம அப்பாட்ட சேர்க்க ஒரு பேய் வருது. இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த பேயின்னு ஒன்று வந்தாச்சா, எப்போ ஓசத்துக்கு வர்றப்பா, இது வேணுமா? ஜெபம் பண்ணுவோமா?